இந்த உலகம் மிகப்பெரிய அச்சத்தின் சூழலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. உலக நாடுகள் ஒரு யுத்தத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த யுத்தம் ஆரம்பமானால் மிகப்பெரிய அழிவுகளும் பொருளாதார தடைகளும் இந்த உலகம் முழுவதையும் ஆட்டுவிக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. உண்மையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இடம்பெறப் போகின்ற இந்த யுத்தம் ஒரு பொருளாதார யுத்தமா அல்லது போரியல் யுத்தமா என்கின்ற மிகப்பெரிய கேள்விகள் மட்டும் எஞ்சி நிற்கிறது. உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அமெரிக்கா தான் எதிர்கொள்ளப் போகின்ற போருக்கு மிகப்பெரிய அடிப்படையில் தயாராகி கொண்டிருக்கிறது. தன்னுடைய அதி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தப் போகிறது. 1990களில் ஈராக்கில் எப்படி தன்னுடைய தொழில்நுட்பங்களை புதிதாக அங்கு கொண்டு வந்து அறிமுகம் செய்ததோ அப்படியான ஒரு நிலைமை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் உண்மையில் என்ன நடக்கப் போகிறது? இப்போது பாரசீக வளைகுடாவினுடைய வாயில் அமெரிக்காவினுடைய கடற்படையின் மிக பெருமையாக கருதப்படுகின்ற USS ஆப்ரஹாம் லிங்கன் அங்கே கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. சில வேளைகளில் USS ஆப்ரஹாம் லிங்கன் தாக்கப்பட்டால் இந்த உலகத்தினுடைய நிலைமை என்னாகும் என்கின்ற கேள்வி இப்போது பலரிடம் உருவாகியிருக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறோம். 2ஆம் உலக மகா யுத்த கால பகுதியில் ஒரு அமெரிக்காவினுடைய கப்பல் தாக்கப்பட்டதனால் அது யுத்தத்திற்குள் வந்தது தொடங்கி ஜப்பான் மீது அணுகுண்டு வீசியது வரை ஒரு கப்பல் தாக்கப்பட்ட விவகாரம் இந்த அளவுக்கு தாக்கம் செலுத்தியது என்பதை உங்கள் எல்லோருக்குமே தெரியும். இப்படி இருக்க அமெரிக்க இராணுவ பலத்தின் முகமாக, அமெரிக்காவினுடைய போர் முகமாக, அமெரிக்காவின் நகருகின்ற இராணுவ நகரமாக இருக்கும் இந்த ஆப்ரஹாம் லிங்கன் CVN 72 என்ற கப்பல் தாக்கப்படுமாக இருந்தால் என்ன நிலைமை உருவாகும் என்பது மிகப்பெரிய கேள்வி. நேற்று முன்தினம் ஈரானுடைய ட்ரோன்கள் USS ஆப்ரஹாம் லிங்கனை அருகில் சென்று படம் பிடித்து வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது உலகத்தின் மிக பெரும் அச்ச சமநிலையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. USS ஆப்ரஹாம் லிங்கன் CVN 72 அமெரிக்க கடற்படையின் 5வது நிமிட்ஸ் வகுப்பு அணுசக்தி விமானம் தாங்கி போர்க்கப்பலாகும். இது நவம்பர் 11, 1989 பணியில் சேர்க்கப்பட்டது. 1991 வளைகுடா போர் முனையில் மிக முக்கிய பங்காற்றிய இது பசிபிக் கடற்படையின் முக்கிய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. $333 பில்லியன் அதிக செலவில் கட்டப்பட்ட 5000க்கும் மேற்பட்ட பணியாளர்களை கொண்ட இந்த கப்பல் 2017 பெரிய அளவிலான நவீனமயமாக்கலுக்கு பிறகும் இன்றும் சேவையில் உள்ளது. 1984 நியூபோர்ட் நியூஸ் கப்பல் கட்டும் தளத்தில் கீழிடப்பட்டு 1988 பயன்பாட்டுக்கு வந்தது. 16வது அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கனின் நினைவாக பெயரிடப்பட்டது. 1991 பிலிப்பைன்ஸில் மவுண்ட் பினாடோவோ எரிமலை வெடிப்பின் போது 45,000க்கும் மேற்பட்ட மக்களை மீட்கும் மனிதாபிமான பணியில் ஈடுபட்டது. பின்னர் ஆபரேஷன் டிசெட்ரோம்பில் பங்கேற்றது. ஆபரேஷன் தெற்கு கண்காணிப்பு, ஆபரேஷன் என்டூரிங் ஃப்ரீடம் மற்றும் ஆபரேஷன் ஈராக் ஃப்ரீடம் ஆகிய ஆபரேஷன்களில் முக்கிய பங்காற்றியுள்ளது. 2013 தொடக்கம் 2017 வரை அணு எரிபொருள் நிரப்புதல் மற்றும் சிக்கலான பழுதுபார்ப்பு பணிகளை முடித்துவிட்டு மீண்டும் கடற்படையில் இணைந்துள்ளது. 2024 மத்திய கிழக்கு பகுதியில் உள்ளூர் பதற்றங்களை தணிக்கவும் ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்குமாக வரிசைப்படுத்தப்பட்டது. இது சுமார் 90 விமானங்களை சுமந்து செல்லக்கூடிய ஒரு மொபைல் விமானப்படை தளமாகும். அணுசக்தியில் இயங்குவதால் பல தசாப்தங்களுக்கு எரிபொருள் நிரப்பாமல் செயற்பட முடியும். கேரியஸ்டிக் குரூப்பின் முதன்மை கப்பலாக இது செயற்பட்டு வருகிறது. இப்படியான சிறப்பம்சங்கள் வாய்ந்த அமெரிக்காவினுடைய ஒரு படைக்கப்பல் அங்கே சென்றிருக்கிறது என்று சொன்னால் என்னாக போகிறது நிலைமை என்று பலரும் அச்சப்பட்டு கொண்டிருக்க, இன்னும் ஒரு புறமாக இன்னும் ஒரு பகுதியளவிலான கருத்து இங்கே பகிரப்படுகிறது. அமெரிக்காவின் அதீத பலம் கொண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலான USS ஆப்ரஹாம் லிங்கனை ஈரானுக்கு அருகே நிலைநிறுத்தியிருப்பது சும்மா ஒரு பூச்சாண்டிக்காகத்தானே தவிர வேறொன்றும் இல்லை என ஒரு சிலர் கருத்துக்களை பகிர்கிறார்கள். இதன் பின்புலம் என்ன? அமெரிக்கா ஈரானை தாக்க தொடங்கினால் ஈரானின் பதில் தாக்குதலை எதிர்கொள்ளும் அளவிற்கு அமெரிக்காவுக்கு சக்தி இருக்கிறதா என்ற சந்தேகம் சிலரால் முன்வைக்கப்படுகிறது. அமெரிக்கா தனது USS ஆப்ரஹாம் லிங்கன் மூலம் ஈரானுக்கு ஒரு நேரடி எச்சரிக்கை விட்டிருக்கிறது. ஆனால் ஈரான் தனது மிகப்பெரிய ஆயுதமாக வைத்திருப்பது கார்முஸ் ஜலசந்தியே ஆகும். இது ஓமன் மற்றும் ஈரானுக்கு இடையில் உள்ள ஒரு குறுகிய கடல் வழி. உலகின் ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 25% முதல் 30% வரை இந்த வழியாகத்தான் செல்கிறது.
ஈரான் இதனை மூடினால் உலக பொருளாதாரமே பயங்கரமாக ஆட்டம் காணும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த கார்முஸ் ஜலசந்தியை மூடினால் அமெரிக்காவுக்கு என்ன பாதிப்பு என்று சொன்னால், இன்று எரிசக்தி உற்பத்தியில் முன்னணியில் இருந்தாலும் உலக சந்தையில் எண்ணெய் பற்றாக்குறை ஏற்படும் போது அமெரிக்காவிலும் எரிபொருள் விலை விண்ணை தொடும். அமெரிக்காவில் தேர்தல் நெருங்கும் நேரம் என்பதால் எரிபொருள் விலை உயர்வு ஆளுங்கட்சியின் வீழ்ச்சிக்கு காரணமாக மாறலாம். மேலும் டாலர் ஆதிக்கத்தை தக்க வைக்க அமெரிக்கா பெரும் இராணுவ செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும். உண்மையில் ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் வருவதை ஏற்கனவே குறைத்துள்ள ஐரோப்பா இப்போது மத்திய கிழக்கு நாடுகளையே நம்பியுள்ளது. ஹார்முஸ் மூடப்பட்டால் ஐரோப்பாவின் மின்சார உற்பத்தி மற்றும் தொழிற்சாலைகள் முடங்கும் அபாயம் காணப்படுகிறது. எரிபொருள் பற்றாக்குறையால் ஐரோப்பிய நாடுகள் மிக கடுமையான பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும். இந்த மோதலால் மிக மோசமாக பாதிக்கப்பட போவது ஆசிய நாடுகள். சீனா, இந்தியா, ஜப்பான், தென்கொரியா போன்ற இந்த நாடுகள் தங்களின் கச்சா எண்ணெய் தேவையில் 70க்கும் அதிகமானவற்றை இந்த ஹார்முஸ் வழியாகவே பெறுகிறது. ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் இலங்கை போன்ற நாடுகளுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் விலை கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு உயரும். ஒரு ஒட்டுமொத்த போக்குவரத்து மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையை அதிகரித்து பெறும் மக்கள் கிளர்ச்சிக்கு வழிவகுக்கும். அமெரிக்க தாக்குதல் நடத்துவதன் பின்னணியில் உள்ள முக்கிய காரணம் பெட்ரோ டாலர். ஈரான் தனது எண்ணெயை டாலர் இல்லாத கரன்சிகளில் விற்க முயல்வது அமெரிக்காவின் நிதி ஆதிக்கத்திற்கு பெரும் அச்சுறுத்தல் என கருதியே ஈரானை ஒழிக்க புறப்பட்டு வந்தனர். ஈரான் ஒருபோதும் அமெரிக்காவுடன் நேரடி போரில் ஈடுபட விரும்பாது. ஆனால் ஹர்முஸ் நீரிணையை மூடுவதன் மூலம் உலக பொருளாதாரத்தையே படைய கைதியாக மாற்றி அமெரிக்காவை அடிபணிய வைப்பது ஈரானின் நிழல் யுத்தமாக காணப்படும். ஹார்முஸ் மூடப்பட்டால் அது வெறும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான போராக இருக்காது. அது ஒரு உலகளாவிய பொருளாதார தற்கொலையாகவே இருக்கும். எண்ணெய் விலை ஒரு பெரல் $200 முதல் $250 வரை செல்லக்கூடும். இது நிகழ்ந்தால் டாலரின் மதிப்பு சரியும் என்பதில் மாற்று கருத்துக்கிடமே இல்லை. அமெரிக்காவின் USS ஆப்ரஹாம் லிங்கன் ஈரானுக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை என்றால், ஈரானின் ஹர்முஸ் ஜலசந்தி உலகிற்கு விடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் சவால் என்றே சொல்லலாம். ஆக உலகம் மிகப்பெரிய அதிர்வுகளை சந்திக்கப் போகிறது என்பது மாத்திரம் உண்மையாகும். நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது, எப்படி நடக்கப் போகிறது என்பதனை. ஆனால் இருதரப்புகளும் சொல்லுகின்ற வாத பிரதிவாரங்களின் அடிப்படையில் உலகம் ஆபத்துக்களையும் பொருளாதார தற்கொலைகளையும் சந்திக்கப் போவது என்பது மாத்திரம் உண்மையாகும். அமெரிக்காவினுடைய பலமும் ஈரானுடைய இந்த நகர்வும் எப்படியான எதிர்வினைவுகளை ஆற்றப் போகிறது.